Hello friends, இன்னைக்கு வந்து வீட்லயே சோயா சாஸ் எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கரையை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கணும். கேரமலைஸ் செஞ்சிட்ட பின்னாடி நம்ம வந்து அதோட process வந்து நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து சோயா பீன்ஸ்ல வந்து சோயா சாஸ் செய்வாங்க. பட் நம்ம வீட்லயே வந்து எப்படி வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம சோயா சாஸ் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். இந்த சர்க்கரை வந்து கலக்க வேண்டாம். அதே வந்து நல்லா பாருங்க நல்லா உருகுது. கொஞ்சம் இந்த சர்க்கரை வந்து இது மாதிரி சேர்த்து விட்டுடலாம். அதே வந்து உருகி கேரமலைஸ் ஆயிடும். இப்போ இந்த டைம்ல வந்து ஃப்ளேம் குறைச்சிருங்க. குறைச்சிட்டு 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம. இத வந்து கலக்கி விட்டுருங்க. இன்னும் 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். சோ 1/2 கப் தண்ணி ஊத்திருக்கோம். இப்போ இது கொதிக்குது. இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வினிகர் ஊத்திக்கலாம். இப்போ இத நல்லா கலக்கி விட்டுருங்க. இது இப்போ வந்து பாருங்க தண்ணியா இருக்கு. இது பாதியா நமக்கு குறையணும். குறைஞ்சு நமக்கு சாஸ் பதத்துல வரணும். கொதிக்கட்டும். இப்போ நம்ம சோயா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது போல பபிள்ஸ் வரும்போது நம்ம எடுத்துடலாம். பாருங்க நல்லா திக்கா ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சோயா சாஸை ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம வீட்லயே வந்து சோயா சாஸ் செய்யறது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. நம்ம தேவைப்படும்போது நம்ம இது மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கலாம். வீட்லயே நம்ம சோயா சாஸ் எப்படி பண்றது நம்ம பார்த்தோம். இப்போ சோயா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல் முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.